பிரேக்கிங் வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு எதிர்பார்க்கல. நீங்க திடீர்னு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு போட்டோலாம் என்ன சொன்னாரு அந்த அறிவிக்கிறப்ப, அந்த பதவி கொடுக்குறப்ப? என்னன்னாங்க, இப்பதான் உங்ககிட்ட தான் அது சொல்றேன். எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் தரப்போறாங்கன்னு என் மனைவிக்கே தெரியாது. நான் கிளம்பி போறேன்ல, எங்க கண்ணு இவ்வளவு பிரச்சனையோட உடம்பு முடியல, ஏன் பட் இது அலையறீங்க? கட்சியில இருந்து அழைப்பு வந்துச்சா இல்ல? 1 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஜல்லிக்கட்டு போடுறதுல பார்த்துட்டு இருக்கோம், ஒத்தாளி வரிசையில இருக்கிறோம். இப்ப நான் அந்த ஆபீஸ்குள்ளார போய் நான் தான் முதலா போனேன். எந்த மீடியாலயும் வந்திருக்காது. ஓகே. நான் முதலா போய் என்ன உட்கார வச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டு ஆனந்தனை சொல்லிட்டு போறாரு, இது இவ்வளவு நேரம் ஆகும், தலைவர் இப்படி வர்றாரு, இவங்கள வரேன். அடுத்து வராப்புல நம்ம நண்பர் ஆதவ் வராப்புல ஆமா. வந்து இறங்கி கட்டி பிடிச்சி உள்ள வராரு. அப்ப நிர்மல் சார் வராங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சோன்னே அவங்களாம் பார்த்துட்டு, நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க வர்றதெல்லாம் வந்து லைவ்ல வந்துட்டு இருக்கேட்டோன்னே, நான் தாங்க முதலா வந்தேன், நீங்களா எப்படி வந்தீங்க? நான் முன்வாசல் வழியா வந்தேன். நான் சத்தமே இல்லாம சைலண்டா நான் ஏர்லியா வந்துட்டேன். எப்பயுமே ஏர்லியா போயிடுவோம் ஒரு இடத்துக்கு. ஏர்லியா போயிட்டு இந்த பக்கம் நம்ம தோழர்கள் நம்ம தம்பிங்கெல்லாம் இருப்பாங்க, அதர் சைடு. அந்த சைடு போய், தம்பி நான் தான், இந்த டோர் ஓப்பன் பண்ணு. நானே, நீங்க அப்படி வரலாமே, வேண்டாம் வேண்டாம்,